மாவட்ட அதிமுக மாணவர் அணி சார்பில் ஸ்டாலின் அரசின் பொய் வாக்குறுதியால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்று எழுச்சி உரையாற்றினார். திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சேகர், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பொன்னுசாமி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வக்கீல் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் திருச்செங்கோடு நகர செயலாளர் அங்கமுத்து, வடக்கு ஒன்றிய செயலாளர் SRMT சந்திரசேகர், தெற்கு ஒன்றிய செயலாளர் அனிமூர் மோகன், நகர அவைத்தலைவர் பொன்னுசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். கனிமொழியை காணவில்லை. கண்டிக்கின்றோம் அனைத்து கட்சி கூட்ட நாடகங்களை ஏமாற்றாதே, மக்களை இனியும் ஏமாற்றாதே. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களிடத்திலே ஒரு ரகசியம் இருக்கிறது. முதல் கையெழுத்திட்டு நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லி மக்களிடத்திலே வாக்குகளை பெற்றுவிட்டு இன்று 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. மக்களிடத்திலே ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அந்த 22 பேர் உயிருக்கு இவர்கள் தான் காரணம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்களை நம்பி ஏமாந்த அந்த குடும்பத்திற்கும் அந்த மாணவர்களுக்கு இன்று கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி என்பது மக்களிடத்திலே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இது ரத்து செய்ய முடியாத திட்டத்தை நாங்கள் வந்தால் உடனடியாக ரத்து செய்வோம், முதல் கையெழுத்திட்டு ரத்து செய்வோம் என்று சொல்லி படிக்கின்ற மாணவர்களை ஏமாற்றிய அந்த அரசை கண்டித்து இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றோம்.